Hi guys, நம்ம next topic என்ன பார்க்க போறோம்னா chapter 8ல aldehyde ketones and carboxylic acidல first வந்து IUPAC nomenclature of aldehyde ketones பார்க்கறோம். அடுத்து general preparation of aldehyde ketones பார்க்க போறோம். Okay. Next chapter வந்து chapter 8 aldehyde and aldehydes and ketones. சரி, இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியல, இந்த பக்கம் வந்துடுறேன். இப்போ இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கார்பனைல் காம்பவுண்ட். சி டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் கார்போனைல் காம்பவுண்ட். ஓகேவா? சி டபுள் பாண்ட் ஓ இருந்துச்சு அப்படின்னா இது என்னது? கார்போனைல் காம்பவுண்ட் அர்த்தம். கார்போனைல் காம்பவுண்ட். கார்பனைல் காம்பவுண்ட்னா கண்டிப்பாக சி டபுள் பாண்ட் இருக்கும். இப்போ என்னென்னலாம் இருக்கும் இதில் ஆல்டிஹைடு இருக்கும். ஓகேவா? கீட்டோன்ஸ் இருக்கும், கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்கும், அடுத்து எஸ்டர்ஸ், அப்புறம் அமைடு, அசைல் ஹாலைடு. எல்லாத்துலேயுமே சி டபுள் பாண்ட் ஓ காமன். எல்லாத்துலேயுமே சி டபுள் பாண்ட் ஓ வந்து காமனாக இருக்கும். சி டபுள் பாண்ட் ஓ இருந்தால் மட்டும்தான் அது என்னது? கார்போனைல் காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ சி டபுள் பாண்ட் ஓ இருக்கும். இப்போது இது இல்லாமல் ஒரு சைடு ஆர் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆர் வந்து இட் கேன் பி எனி அலிஃபேட்டிக் குரூப், அலிஃபேட்டிக் ஆர் அரோமேட்டிக்காக கூட இருக்கலாம். ஓகேவா? இன்னொரு சைடு ஹைட்ரஜன் இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்டிஹைட். CH1 எழுதுவோம், R CH0 எழுதுவோம். CH1 சி டபுள் பாண்ட் ஓ ஹெச்னு அர்த்தம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சைடு ஆர், இந்த ஆரும் சேம் ஆராகவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட் ஆராகவும் இருக்கலாம். ஓகேவா? இது எப்படி எழுதுவோம் நம்ம? ஆர் சி டபுள் பாண்ட் ஓ ஆர்னு எழுதுவாங்க. கீட்டோன் இதில் OH இருந்துச்சு அப்படின்னா ஆர் சி OOHன்னு எழுதுவோம். அப்போ இப்போ புரியுதா? நான் கியூமினில் வந்து நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன், பாண்டுன்னு போட்டு கியூமின் பெராக்சைடு வரும்போது சி பாண்ட் ஓ பாண்ட் ஹெச்னு போட சொல்லியிருப்பேன். பிகாஸ் பெராக்சைடை மென்ஷன் பண்ணது. பெராக்சைடோட ஆக்சிஜன் ஸ்டேட் என்னது? -1. இப்போ இதுக்கு என்ன ஆக்சிஜன் ஸ்டேட்னா -2. COOHன்னு போட்டால் நீ ஆசிட் மாதிரி ஆயிடும். அதனால பாண்டு போட்டு போடணும் கியூமின் பெராக்சைடுக்கு. புரியுதா? ஸோ COOHனா அது வந்து ஆசிட். இதில் OR இருந்துச்சுன்னா அது என்னது? எஸ்டர். ஓகேவா? அதே மாதிரி இதில் NH2 இருந்துச்சுன்னா அது அமைடு. எக்ஸ் என்ன வேணால் எக்ஸ் இருக்கலாம், எனி ஹாலைட் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து அசைல் ஹாலைட். புரியுதா? ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஆல்கேனோ இல்லை ஆல்கீனோ இல்லை ஆல்கைனோ எவ்வளோ வேணால் இருக்கட்டும், லாஸ்ட்டுக்கு ஈயை தூக்கிட்டு ஏஎல் இருந்துச்சுன்னா அது ஆல்டிஹைட். ஆல்கனால், மெத்தனால், ப்ரோப்பனால், பியூட்டனால். ஏஎல் இருந்துச்சுன்னா அது வந்து ஆல்டிஹைட். அதே வந்து ONEன்னு இருக்குன்னா லாஸ்ட்ல ஈயை தூக்கிட்டு ONEன்னு இருந்துச்சுன்னா அது என்னது? கீட்டோன்ஸ். ப்ரோப்பனோன், பியூட்டனோன், பென்டனோன் அப்படி இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இது வந்து எப்படி இருக்கணும்? லாஸ்ட்ல ஈயை தூக்கிட்டு ஓயிக் ஆசிட்னு இருக்கணும். ஓயிக் ஆசிட் இருந்துச்சுன்னா அது என்னது? கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகேவா? ஆல்டிஹைடோட நேம்ஸ் பார்ப்போம் நெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் த ஆல்டிஹைட் பார்த்தோம்னா HC டபுள் பாண்ட் ஓ ஹைச் தான் வந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் ஆஃப் ஆல்டிஹைட். ஒரு கார்பன் உள்ள ஆல்டிஹைட். இதோட காமன் நேம் என்ன அப்படின்னா ஃபார்மால்டிஹைட். ஃபார்மால்டிஹைட். இதோட IUPAC நேம் என்ன அப்படின்னா, ஒரு கார்பன் இருக்கா, அப்போ மீத்தேன் எழுதிக்கோ. மீத்தேன். எடுத்துட்டு ஆல், மெத்தனால். ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்க கார்பனையும் நீங்கள் சேர்த்துக்கணும் இதில். புரியுதா? ஸோ செகண்ட் என்ன அப்படின்னா CH3. நான் CH0ன்னு எழுதலாம், இல்லை டபுள் பாண்ட் ஓ ஹெச்னு எழுதலாம். எப்படி எழுதினாலும் அதுக்கு மீனிங் அதுதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இங்கே இதுக்கு மூணுக்கும் நடுவில் நீ வந்து பாண்டு போடக்கூடாது, CH1 தான் எழுதணும். போடுறதா இருந்தால் CH1 போட்டுக்கோ. பாண்டு போடுறதா இருந்தால் நீ என்ன பண்ணணும்? சி டபுள் பாண்ட் ஓ ஹெச்னு தான் போடணும். சொல்லுங்கள். ஆமாம் அதான் சொன்னேன். இப்போ இதுக்கு பேர் வந்து அசிட்டால்டிஹைட். இதுக்கு பேர் வந்து அசிட்டால்டிஹைட். இப்போ இதில் வந்து எப்படின்னா 2 கார்பன் எடுத்துக்கணும். எத்தனால்
எத்தனை நாள் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டிஹைடில் இருக்கிற CH ஃபங்க்ஷனல் குரூப் வந்து வில் பி இன் த டெர்மினல் பொசிஷன். ஆல்டிஹைடில் ஃபங்க்ஷனல் குரூப் எப்பயுமே வந்து டெர்மினல் பொசிஷன் தான் இருக்கும். இது எழுதுவீங்க. இதுக்கு பேர் வந்து ப்ரோப்பியோன் ஆல்டிஹைட். இதுக்கு மேலே நம்மளுக்கு காமன் நேம் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. NCERT பொறுத்த வரைக்கும் தேவையில்லை. நீ ஒருவேளை நீட் படிக்க போகிறதா இருந்தால் கண்டிப்பாக காமன் நேம் எல்லாம் படிக்கணும் நீங்கள். இதுக்கு பேர் ப்ரோப்பியோன் ஆல்டிஹைட். நம்மளோட IUPAC நேம் என்னது? ப்ரோப்பனால். ப்ரோப்பனால். ஓகேவா? இப்போ அதே மாதிரி இது எப்படி எழுதுவீங்க? CH3 CH CH3 CH2 CHO. இதை எழுதுவீங்க 1 2 3 4. அப்போ 3-methyl butanal. ஓகேவா? அதே மாதிரி CH3 CHOH CH2 CHO. இப்போ உனக்கு ஒரு டவுட் வரும், மேம் OHக்கு நான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமா இல்லைனா CHOக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ்? யாராக இருந்தாலும் ஆல்டிஹைடுக்கு தான் ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகேவா? பிகாஸ் ப்ரியாரிட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆல்டிஹைட் வில் கம் அண்டர் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில் வந்துடும். அப்போ இவன் தான் ஃபஸ்ட்டு 1 2 3 4. அப்போ இது என்னது? 4 ஹைட்ராக்சி. ஏன்னா ரெண்டுமே இது ஆல் வரும், சஃபிக்ஸில் அது ஆல்னு சொல்லுவோம், அது ஆல்னு சொல்லுவோம். ரெண்டுமே சஃபிக்ஸில் போட முடியாது நம்மளால். 4 ஆல் 3 ஆல் அப்படிலாம் போட முடியாது. ஸோ இது ரெண்டுமே சஃபிக்ஸில் வரும், கரெக்டாக வரும். அதனால இது நம்ம எப்படி எழுதுறோம்? OH ஹைட்ராக்சின்னு மென்ஷன் பண்ணிடுவோம் நம்ம. OH ஹைட்ராக்சி. 4 ஹைட்ராக்சி 1 பியூட்டனால். புரியுதா? இப்போ பியூட்டன் 1 ஆல்னு எழுதக்கூடாது. பியூட்டனால் எழுதலாம், பட் அது பண்ணாதீங்க, அந்த வேலை பண்ணாதீங்க. பியூட்டனால்னே எழுதுங்க, சரிங்களா? ஸோ ஆறாவது வந்து என்ன? இப்போ ஒரு வேளை இப்படி இப்போ டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். CH2 டபுள் பாண்ட் CH CH2 CHO. இப்போ நாம ஹைட்ராக்சிக்கே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆல்டிஹைட் தான் கொடுத்துருக்கோம். அப்போ டபுள் பாண்டுக்கு டெஃபினட்டாக ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் யார் கொடுப்போம்? நம்ம ஆல்டிஹைட் தான். அப்போ இது என்ன? 1 2 3 4 பியூட். இப்போ இங்கே 2ENE போடக்கூடாது, 1 ஆல். புரியுதா? லாஸ்ட்டுக்கு ஈயை தூக்கிட்டு தான் ஆல் போடுறோம் நம்ம, அதனால ENEன்னு போட்டுறக்கூடாது, ஃபுல்லாக ஆகிடக்கூடாது. ஓகேவா? டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போயிடலாமா? இது மேலே கழிச்சலாமா? இது வந்து 1 2 3 4 4 3ல டபுள் பாண்ட் இருக்கு, 1ல ஆட் இருக்கு, 4 கார்பன் பியூட். 3ல டபுள் பாண்ட் இருக்கனால ஈன்னு போடுவீங்க, கரெக்டா? அப்போ ஈன்னு போடணும். அந்த லாஸ்ட் 3 ஈன், சாரி 3 ஈன் 2 ஆர், சாரி 1 ஆர். நெக்ஸ்ட் வந்து ஒருவேளை உனக்கு வந்து சைக்ளோஹெக்சேனாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இதில் ஃபுல்லாக நீ என்ன பண்ணியிருக்க? ஆல்டிஹைடையும் உள்ள எடுத்துட்டேன், அக்கௌண்ட்டில் எடுத்துட்டேன், அதனால ஆல்னு போட்டிங்க. இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடு, சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடு. புரியுதா? ஏன்னா இந்த CHOவை இதுக்குள்ளே சேர்க்க முடியாது, நம்மளால ஆட் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதை வந்து எப்படி எழுதுவீங்க? சைக்ளோஹெக்சேன் கார்பால்டிஹைடு. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க? methyl carbaldehyde. Very good. 2-methyl cyclohexane carbaldehyde. புரியுதா? எஸ். இப்போ உனக்கு பென்சீன் போட்டு CHO போட்டா பென்சால்டிஹைடு, பென்சால்டிஹைடு. ஓகேவா? சரி, இப்போ இப்படி இருக்குன்னா
பென்சீன் டை 1,2 டை கார்பால்டிஹைடு. பென்சீன் 1,2 டை கார்பால்டிஹைடு. ஓகேவா, புரியுதா? நெக்ஸ்ட் வந்து கீட்டோன்ஸோட நேம். கீட்டோன்ஸ் வந்து எப்படி போடுவீங்க நீங்கள்? ஃபஸ்ட்டு மெம்பர் ஆஃப் கீட்டோன் வந்து CH3 C டபுள் பாண்ட் O CH3. இதோட காமன் நேம் பார்த்தா அப்படின்னா அசிட்டோன். ஐயுபிஎஸ்சி நேம் 3 கார்பன் இருக்கா, அப்போ ப்ரோப்பேன். ஈயை தூக்கிட்டு ஓன், ப்ரோப்பனோன். ஓகேவா, நெக்ஸ்ட்டு CH3 C டபுள் பாண்ட் O CH2 CH3. இதில் ஃபஸ்ட் மெம்பரே 3 கார்பன் உள்ளது. ஓகேவா, இப்போ இதில் காமன் நேம் எப்படி எழுதுவீங்கன்னு கேளு ஒரு நிமிஷம். இது வந்து இத்தாயில் குரூப்பா, இது மித்தாயில் குரூப். அப்போது இத்தாயில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் எழுதணும். இத்தாயில், மித்தாயில், கீட்டோன். இப்படி தான் நீங்கள் காமன் நேம் எழுதணும். காமன் நேம் நம்ம படிக்க போகிறதில்ல, பட் தெரிஞ்சுக்கோங்க, இப்படி தான் காமன் நேம் எழுதணும். ஆனால் ஐயூபாக் நேம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னா, எது ஷார்ட்டஸ்ட் இருக்கோ அதை பிரான்ச்சாக எடுத்துக்கிட்டு லாங்கஸ்ட் செயினை பேரண்ட்டாக எடுத்துக்கணும். அப்போ இதை லாங்கஸ்ட் செயின். ஈத்தேனா இல்லை அப்படிலாம் இல்லை. இது வந்து 1 2 3 4 2 பியூட்டனோன். அவள் தான் 2 பியூட்டனோன். எங்கே இருக்கோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. இதுவும் வந்து 2 ப்ரோப்பனோன். ஓகேவா, ஸோ CH3 C டபுள் பாண்ட் O CH CH3 CH2 CH3னா இது எப்படி எழுதுவீங்க? ஐயூபாக் மட்டும் சொல்லித்தரேன் இப்போ. ஓகேவா, 3 methyl 2 1 2 3 4 5 பென்டனோன். 3 methyl 2 பென்டனோன். ஓகேவா, நெக்ஸ்ட் கவனிங்க. இப்போ ஒருவேளை இது வந்து இப்படி இருக்கு அப்படின்னா சைக்கிள். இப்போ சி வந்து இது இந்த செயினோட லிங்க் ஆயிருக்கு. அங்கே CHO செயினோட லிங்க் ஆகலை. ஞாபகம் இருக்கா? நான் இப்படி போட்டேன், செயினோட லிங்க் ஆகலை, தனியாக இருந்துச்சு அந்த CHO. அதனால தான் கார்பால்டிஹைடுன்னு போட்டோம். நம்ம லிங்க் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது எப்படி? இந்த சைக்ளோஹெக்சனோல். இந்த இருக்குல்ல, இந்த கார்பன் கூட தானே இருக்குது. இங்கே தான் டபுள் பாண்ட் போட்டிருக்கேன். இந்த கார்பனோட தானே கனெக்ட் ஆயிருக்கு. இங்கே தனியால் இருக்குது. இந்த கார்பன் வேற, இந்த கார்பன் வேறல்ல. ஒரு பாண்ட், அதான் ஒரு பாண்ட் தனியாக வேற கார்பன்ல. இது வந்து இந்த கார்பன். இப்போ இது வந்து 1 அதுல கார்பன் இருக்கு, இதுல ஆக்ஸிஜன் இங்க கனெக்ட் ஆயிருக்கு. இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. புரியுதா? எஸ், ஓகே. சைக்ளோஹெக்சனோன். சரிங்களா? புரியுதா? அடுத்து வந்து இப்போ ஒருவேளை இப்படி இருக்குன்னா இது வந்து அசிட்டோஃபினோன். இது வந்து அசிட்டோ குரூப்பு, ஃபீனோன். அசிட்டோஃபினோன். சரி, இப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஒருவேளை உனக்கு CH3 C டபுள் பாண்ட் O CH2 CHO இப்படி இருந்துச்சுன்னா உனக்கு ஆல்டிஹைடும் இருக்குது, கீட்டோனும் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆல்டிஹைடுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். சரி, ஆல்டிஹைட் தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அங்கே வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் படி ஆல்டிஹைடு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இது எப்படி இருந்தீங்க? 1 2 3 4. இப்போ இந்த கார்பன் செயினை எடுத்துக்கணும் நம்ம. கவனிங்க, அப்போ திருப்பி செலுத்த மாட்டேன். கார்பன் செயினை எடுத்துக்கணும். கார்பன் செயினது பியூட்டனாலா? கரெக்டாக, பியூட்டனால். அப்போ இது வந்து எழுதுவீங்க பியூட்டனால். ஆனால் 3ல ஒரு டபுள் பாண்ட் O இருக்குது. ஸோ 3-oxo 1 பியூட்டனால். புரியுதுங்களா? ஆக்ஸோ இந்த கார்பனை சேர்த்து எடுத்துக்கிட்டே தான் இந்த கீட்டோன். இந்த கார்பனை செயின் எடுத்துக்கிட்டேன், O மட்டும் தனியாக விட்டுட்டேன். ஸோ 3-oxo 1 பியூட்டனால். புரியுதா உங்களுக்கு? டவுட் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ப்ரிப்பரேஷன் ஃபார் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன்ஸ். ஆல்டிஹைட் கீட்டோன்ஸ் ரெண்டுக்குமே இது காமனான ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு தெரியும்ல. நான் ஒரு ப்ரைமரி ஆல்கஹாலை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதை ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? ஆல்டிஹைட் கிடைக்கும். இதே நான் வந்து ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கிடைக்கும்? எனக்கு ஆக்சிடைஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? கீட்டோன் கிடைக்கும். ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்
அது K2Cr2O7 in the presence of H plus or basic medium or neutral medium. KMNO4 in the presence of H plus or basic medium or neutral medium. இது ரெண்டு என்னது strong oxidizing agent. ஓகேவா? மூணாவது வந்து என்னது CrO3 in the presence of H plus. இது வந்து Jones reagent. நாலாவது வந்து என்னது PCC pyridinium chlorochromate. அப்புறம் அஞ்சாவது வந்து என்னது காப்பர் at 573 Kelvin. ஆறாவது வந்து என்னது சில்வர் at 573 Kelvin. மறந்துடுங்க. சூப்பர். அப்புறம் நீங்கள் படிக்கவே இல்லை அர்த்தம். சொல்லி கொடுக்குறதோ நிப்பாட்டிடுது, அதுக்கப்புறம் படித்தா போச்சு அப்படின்னு படிக்கிறது கிடையாது, எழுதணும். எல்லாத்துலேயுமே ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சேம் தான். 3 லெசன்லையுமே இதுதான் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். நீங்கள் வந்து இதை படித்து தான் ஆகணும். அதெல்லாம் வந்து ரெடியூசிங் ஏஜென்ட், அதெல்லாம் ரெடியூசிங் ஏஜென்ட். ஓகேவா? ஸோ ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, உனக்கு ஒரு ஒரு ஆல்கீன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோ. ஆல்கீனை நீ ஓசோனாலிசிஸ் பண்ணுற, வெறும் ஓசோன் போட்டுட்டேன், டபுள் பாண்டு போயிடும். CH2O CH2O O. இப்போ இதில் என்ன பண்ணுற அப்படின்னா ஜிங்க் போட்டு H2O2 போடுறேன். அப்போ என்ன ஆகும்னா இப்படி க்ளீவ் ஆகும். ZNOன்னு வெளில போயிடும், இந்த O வெளியே போயிடும். அப்போ என்ன இருக்குது HC டபுள் பாண்ட் O Hன்னு இருக்கா, HCHO 2 H இருக்காங்க. அதே மாதிரி இங்கே HCHO 2 ஃபார்மாலிட்டிகேட் ப்ரிப்பேர் ஆகும். புரியுதா? இதை நான் எப்படி ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்கிற இடத்த ஃபஸ்ட் என்ன போடுறோம், நம்ம ஓசோன் போடுறோம். ரெண்டாவது என்ன போடுறோம், நம்ம ரெண்டாவது என்ன போடுறோம், ZN போட்டு H2O2 போடுறோம். ஓகேவா? இப்போ இது போட்டு H2O போடுறோம், வாட்டரும் போடுறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே க்ளீவ் பண்ணிக்கோ, டபுள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே க்ளீவ் பண்ணிக்கோ. போயிட்டு இந்த பக்கம் வருவோம், இந்த பக்கம் வருவோம். எந்த கார்பன் டபுள் பாண்ட் இருக்கோ அந்த கார்பன் டபுள் பாண்ட் O வந்துடணும். ஓகேவா? அப்போ இது எப்படி ஆகும், CH3 C டபுள் பாண்ட் OH ப்ளஸ் HC டபுள் பாண்ட் OH. புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவல் மெக்கானிசம். இது வந்து இப்படி தான் நீங்கள் கன்வர்ஷனில் இது இந்த மாதிரி போட்டால் போதும், இவ்வளோ போடணும் அவசியம் கிடையாது. சரி, நெக்ஸ்ட்டு. ஸோ தேர்ட் ப்ரிப்ரேஷன் வந்து என்ன அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன் இது. ஓகேவா? இப்போது நான் வந்து ஒரு ஆல்கைன் எடுத்துக்கிறேன். ஆல்கைன் எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாட்டர் ஹைட்ரேட் பண்ண போகிறேன். இது வந்து ஹைட்ரேஷன் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இட் இஸ் அடிஷன் ஆஃப் வாட்டர். ஓகேவா? ஆல்கைன் எடுத்துக்கிறேன். வாட்டர் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் அண்ட் மெர்க்குரி 2+ அயான், மெர்க்குரிக் சல்ஃபேட்டு, இந்த மாதிரி ஏதோ ஒரு மெர்க்குரி ப்ரெசன்ஸில் ஹைட்ரேட் பண்ண போகிறேன். இட் வில் அண்டர்கோ Markovnikov's addition. So what is Markovnikov's addition? The negative part of the reagent goes to the carbon having less number of hydrogen atom. The negative negative part of the reagent goes to the carbon having less number of hydrogen atom. இப்போ எந்த ஹைட்ரஜன் ஆட்டம் ஆமாம். இப்போ இதில் டபுள் பாண்டு பார்த்தோம் நம்ம இன்ன வரைக்கும். இந்த ஆல்கீனில் பார்த்துருந்தோம் நம்ம மார்க்கோனிகவ்ஸ். இப்போ ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் ரியாக்ஷன் நடக்கும். நீ பாட்டுக்கு இங்கே வேறு ஏதாவது ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்க கார்பனில் போயிட்டு இங்கே தான் ஹைட்ரஜன் கம்மியாக இருக்குது அங்கே தான் ரியாக்ஷன் நடக்கும், அப்படிலாம் கிடையாது. டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் எங்கே இருக்கோ அங்கே தான் ரியாக்ஷன் நடக்கும். புரியுதா? அப்போ இது வந்து இந்த சிமெட்ரிக்காக இருக்கா. ஸோ அப்போ இதை எப்படி எழுதலாம், CH டபுள் பாண்ட் CH, ஒன்றில் வந்து OH வந்துடும், இன்னொன்று வந்து H போய் ஆட் ஆகிடும். இப்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஒரே கார்பனில் OH டபுள் பாண்ட் இருக்குது அப்படின்னா இட் வில் அண்டர்கோ கீட்டோ ஈனால் டாட்டோமரைசேஷன் அண்டர்கோ பண்ணும். டாட்டோமரைசேஷன்னா என்ன அப்படின்னா டபுள் பாண்ட் வச்சிருக்க இன்னொரு கார்பனுக்கு இந்த H போயிடும், இந்த டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். புரியுதா? டபுள் பாண்ட் வச்சிருக்க பக்கத்து கார்பனுக்கு இந்த H போயிடும், OH இருக்க H போயிடும், இந்த டபுள் பாண்ட் ஓக்கு வந்துடும். அப்போது CH3 C டபுள் பாண்ட் OH, ஏன்னா இங்கே ஏற்கனவே ஒரு H இருக்குது, இங்கே ஒரு H இருக்குது, இன்னொரு H வந்துடும், 3 C டபுள் பாண்ட் OH. புரியுதா உனக்கு? எப்படி எதுவும் புரியுதா?
எங்கே ஹெச் இருக்கு பா இப்போ தானே இந்த H2O ஹெச் போகும்ல HOH ஓ ஓகேவா. இப்போ இதில் இன்னொரு பாருங்கள் CH3 CH டபுள் பாண்ட் CH2. இப்போ இதில் என்ன பண்ணுறோம் நம்ம வாட்டர் ஹைட்ரேட் பண்ண போகிறோம் H+ in the presence of Hg2+. அப்போ ஃபஸ்ட் நம்ம எங்கே போகும் CH3 மார்க்கோனிக் ஹவுஸ் அடிஷன் CH இங்கே OH வந்துடும். இது இது ட்ரிபிள் பாண்ட் ஓகேவா. ட்ரிபிள் பாண்ட் ஆக்சுவல் ட்ரிபிள் பாண்டா. அப்போ எதுனா ஆகும் இங்கே வந்து OH வந்துடும் டபுள் பாண்ட் ஆயிரும் CH2 கரெக்டாக. இப்போ இங்கே என்ன ஆகும் டாட்டோமரைசேஷன் அண்டர்கோ பண்ணும். அப்போ என்ன ஆகும் இது இந்த H வந்து இங்கே போயிடும் டபுள் பாண்ட் இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும் CH3 C டபுள் பாண்ட் O CH3 ஃபார்ம் ஆகும். டவுட் இருக்கா? சூப்பர். இப்போ நாலாவது வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா CH3 CH Cl Cl ஒரே கார்பனில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னா அதுக்கு பேர் ஜெம்னு அர்த்தம். ஜெம். இப்போ இங்கே வந்து 2 ஹாலஜன் இருக்குது. அப்போ ஜெம் டைஹாலைடு. 2 ஹாலஜன் இருக்கிறதுனால ஜெம் டைஹாலைடு. ஜெம்னது ஒரே கார்பனில் 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அது பேர் ஜெம். என்ன வேணால் இருக்கலாம். எனி ஃபங்க்ஷனல் OH இருக்கலாம் Cl இருக்கலாம் NBr இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம். 2 ஃபங்க்ஷனல் குரூப் ஒரு கார்பனில் இருக்குது அப்படின்னா ஒரே கார்பனில் இருக்கலாம். CHO எப்படி இருக்க முடியும்? இருக்க முடியாதுல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் ஓகேவா. ஸோ அப்போ இதுக்கு பேர் ஜெம் டைஹாலைடு. சேமாக தான் இருக்கும் பேர் ஜெம் டைஹாலைடு ஓகேவா. அப்போது இது என்ன ஆகும் இதில் வந்து அக்வஸ் NaOH போட்டால் என்ன ஆகும் இந்த Clக்கு பதிலாக OH போய் சேர்ந்துருமா CH3 CH OH இங்கே ஒரு OH வந்துருமா. அப்புறம் அது ஹீட் பண்ணோடனே வாட்டர் மாலிகுல் வெளியில் போயிடுமா H2O வெளியில் போயிடும் கரெக்டாக. அப்போ CH3 CHO கரெக்டாக புரியுதா. ஸோ இது ஒரு மெத்தட்.